நாட்டின் வளர்ச்சிக்காக சிறந்த தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நாட்டில் 15,000 தொழில் முயற்சியாளர்களை இனம் கண்டு அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேசிய திட்டத்தின் கிழக்கு மாகாணத்திற்கான வேலை திட்டம் இன்று வியாழக்கிழமை மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதேச அபிவிருத்தி வங்கியின் தலைவர் லசந்த பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்ற நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி, பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்த பிரதேச அபிவிருத்தி வங்கியின் தலைவர் லசந்த பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்ற நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி, பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்த நிகழ்விற்கு விசேட அதிதிகளாக மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்சயன், மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர் சதா சுபாகரன் உள்ளிட்டோர் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது தங்கள் மீது நம்பிக்கை கொண்ட சிறந்த தொழில் முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கில் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கான கடன் தொகையாக காசோலைகள் அமைச்சர் உள்ளிட்ட அதிதிகளினால் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. தேசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகளினால் அமைச்சர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலதிகமாக இந்த தொழிலை விருத்தி செய்யும் போது ஸ்மார்ட் என்கின்ற ஒரு கடன் உதவி திட்டமும் எங்களிடம் அமைச்சிலே இருக்கின்றது. இப்போது நான் உங்களோட ஒரு கேள்வியினை கேட்கின்றோம். நான் கூறிய இவ்வளவு விடயங்களும் தொழில் அமைச்சின் கீழ் இருக்கின்ற கைத்தொழில் அமைச்சின் கீழ் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? ලංකාවේ කර්මාන්තා ව්‍යවසාය අමාත්‍යාංශයේ මූලස්ථානයේ එහෙම නැත්නම් හෙඩ් ඔෆිස් එක තියෙන්නේ කොහෙද කියලා ඔබ දන්නවද? கைத்தொழில் மற்றும் அபிவிருத்தி அமைச்சின் ஹெட் ஆபீஸ் எங்கே இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா? මට ඇත්තටම දන්නවනම් දන්නවා කියලා. உண்மையிலே தெரியும் என்பவர்கள் தெரியும் என்று கூறவும். දැන් මෙතන ඇවිල්ලා ඉන්නේ ව්‍යාපාර කරන්න ඉන්න ව්‍යවසායකයෝ කර්මාන්තකරු. இங்கே இருப்பது தொழில் முனைவோரும் தற்போது தொழில் செய்பவரும் இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். ලංකාවේ කර්මාන්ත අමාත්‍යාංශය තියෙන දැන් දන්නවද? இலங்கையில் கைத்தொழில் அமைச்சு இருக்கின்ற இடம் உங்களுக்கு தெரியுமா? ඒක තමයි ප්‍රශ්නේ. அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. ඒ කියන්නේ අපේ රටේ අමාත්‍යාංශ තියෙන ජනතාවට අදාළ නැතුව. அதாவது எங்கள் நாட்டில் அமைச்சுகள் இருக்கின்றது மக்கள் தொடர்புகள் இல்லாமல். අපේ රටේ ණය යෝජනාකම තියෙන ජනතාව දන්නේ නැතුව. எங்களிடம் கடன் திட்டம் இருக்கின்றது நாட்டிலே, ஆனால் அதை பற்றி மக்களுக்கு தெரியாது. ජනතාවගේ බදු මුදල් වලින්ම පඩි අරගෙන වැඩ කරන මිනිස්සු ඉන්න ජනතාවට උදව් කරන්නේ නැතුව. ஆனால் மக்களின் வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் மக்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கின்றார்கள். මේ ආයතන තියෙන්නේ ඕගොල්ලන්ට සේවය කරන්න. இந்த நிறுவனங்கள் இருப்பது உங்களுக்கு சேவையை வழங்குவதற்காக. ෂෙඩ් එක කුඩා ව්‍යාපාරංශය, ஷெட் என்று சொல்கின்ற சிறு நடத்துகிற ව්‍යවසායකත්ව අධිකාරිය, நிலா என்ற நிறுவனம், ව්‍යවසායකත්ව අධිකාරිය, அதாவது கைத்தொழில் அபிவிருத்தி சபை, ලක්සල සලුසල මේ ඔක්කොම තියෙන ජනතාවට. லக்ஸல, சலுசல, ஐடிபி இது அனைத்தும் இருப்பது மக்களுக்காக சேவை செய்வதற்கு. හැබැයි වෙලා දුන්නේ මොකද මෙච්චර කාලයක්? ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கிறது? இவ்வளவு காலமும் මේවා ජනතාවට සේවය කරන ආයතන උනේ නැහැ. இவர்கள் மக்களுக்கு சேவை வழங்குகின்ற நிறுவனமாக இருக்கவில்லை. ඒක ජනතාවගේ වරදක් නෙමෙයි. அது மக்களின் ஒரு பிரச்சனை அல்ல. පැවති ක්‍රමයේ පැවතුනේ එහෙම තමයි. எங்களிடம் இருந்த அந்த சிஸ்டம் ஒரு பிழை தான் அதில் இருக்கின்றது. ඉසාපත්තුමිය දන්නවා, டிஸ்ட்ரிக்ட் ලේකම්තුමිය දන්නවා, டிவிஷனல் செக்ரட்டரி அவர்களுக்கு தெரியும். එකම ආයතනයේ අය වෙනස් තනි තනියෙන් වැඩ කරන්නේ. ஒரே நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தனித்தனியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ ඉන්නවා කුඩා ව්‍යාපාරංශය, பிரதேச செயலகத்தில் இருக்கின்றது சிறு மற்றும் கைத்தொழில் பிரிவு. ඒකේ නිලධාරීතුමිය තනියම යාගේ වැඩ කරගෙන යනවා. அவர் தனியாக அவரது வேலைகளை மட்டும் செய்து கொண்டு போகின்றார். நெடாயකයත් එතනම ඉන්නවා. நெடா நிறுவனத்தில் உள்ளவர்களும் அதே இடத்தில் இருக்கிறார்கள். IDB කට්ටියත් එතනම ඉන්නවා. IDBயை சேர்ந்தவர்களும் அதே இடத்தில் இருக்கிறார்கள். EDB කට්ටියත් එතනම ඉන්නවා. EDB சேர்ந்தவர்கள் அவரிடத்தில் இருக்கிறார்கள். එක්කෙනාට එක්කෙනා අඳුරන්නේ. ஒருவருக்கு ஒருவர் யார் என்று தெரியாது. ඒ අය කවුරුත් ග්‍රාම නිලධාරිය අඳුරන්නේ. அவர்கள் யாரும் எங்கள் கிராமத்தில் இருக்கிற கிராம சேவகரை தெரியாதவர்கள். එහෙම නේද? அப்படித்தானே? ඒක තමයි ප්‍රශ්නේ. அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. තනියම තමන්ගේ නන් ලයිස්තු හදාගෙන තමයි කවුරුත් හදන්නේ. தனித்தனியாக அவர்கள் பெயர் பட்டியலை செய்து கொள்வதற்கு தான் முயற்சிக்கின்றார்கள். දැන් මේ අපි හදන්නේ එකතු වෙලා වැඩ කරන්නේ. நாங்கள் இப்போ செய்வது அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்வதை பற்றி. ඒක නිසා
මම ඕගොල්ලෝ සලකන්නේ මෙතනට ආපු ව්‍යාපාරික ව්‍යවසායිකව සලකන්නේ අපේ කර්මාන්ත පවුලේ සමාජික හැටියට. இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் தொழில் முனைவோர்களையும் தொழில் செய்பவர்களையும் நாங்கள் பார்ப்பது எங்களிடம் ஒன்றிணைந்து பயணிப்பவர்களாக අපේ කර්මාන්ත අමාත්‍යාංශයේ පවුලක් හැටියට වැඩ කරන්නේ. ஒரு குடும்பமாக கைத்தொழில் அமைச்சோடு வேலை செய்பவர்களாக ඒ පවුලට ජාති වේද නැහැ. அந்த குடும்பத்திற்கு இனவாதம் மதவாதம் இல்லை. ආගම් වෙනස්කම් නැහැ. அவர்களுக்கு மத ரீதியான வித்தியாசங்கள் இல்லை. රටේ ප්‍රදේශ වෙනස්කම් නැහැ. இந்த நாட்டிலே பிரதேச வேறுபாடுகள் இல்லை. හැමතිතුමාගේ දිස්ත්‍රික්කයට වෙනම වැඩියෙන් වැඩ කරන්නේ නැහැ. அமைச்சரின் அவரது ஏரியாவுக்கு அவர் தனியாக வேலை செய்ய மாட்டார். මුළු රටටම එක වගේ වැඩ කරනවා. முழு நாட்டிற்கும் ஒன்றாக வேலை செய்பவர். මුළු රටම එකට නැගිටින්න ඕන. முழு நாடும் ஒன்றாக எழுச்சி அடைய வேண்டும். එතනදී මම හිතනවා මඩකලපු දිස්ත්‍රික්කයට ගොඩක් වැඩ කරන්න පුළුවන්. அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நிறைய வேலைகளை செய்ய முடியும். මොකද මේ දිස්ත්‍රික්කේ විශාල ප්‍රමාණයක් තියෙන දීවර කර්මාන්තයේ ජීවත් වෙන ජනතාව. இந்த பிரதேசத்திலே பெரும்பாலும் மீனவ தொழிலை செய்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். බොහෝ ගොවි ජනතාවගේ ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. விவசாயிகளின் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. ගොවි ජනතාව දුක් මහන්සියෙන් ගොඩක් වැඩ කරනවා. விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். හැබැයි ඒකට සාධාරණ මිලක් නැහැ. அவர்களுக்கு சாதாரணமான ஒரு நெல் விலை இல்லை. මම දන්නවා ඒගොල්ලෝගේ නිෂ්පාදන කොළඹට ගෙනියන්න බොහොම අමාරුකම් තියෙනවා. அவர்களது பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு கொழும்புக்கு எடுத்து செல்வது ஒரு பாரிய சிக்கல் இருக்கிறது. ඒක නිසා අපි සැලසුමක් හදලා තියෙනවා. அதனால் நாங்கள் ஒரு திட்டம் ஒன்றை செய்திருக்கின்றோம். ඔබේ අමුද්‍රව්‍ය ඔබේ නිෂ්පාදන බවට පත් කරලා ව්‍යාපාර කර්මාන්ත මේ දිස්ත්‍රික්ක තුනම ආරම්භ කරන්න. உங்களது கைத்தொழில் பொருட்களை இந்த பிரதேசத்திலே சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு අපි අලුත් සංකල්පයක් පටන් ගන්නවා මේත් එක්කම. இது ஒரு புது திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். එක නිෂ්පාදනයකට එක නිෂ්පාදන ගම්මානයක් හැටියට. ஒரு பொருளை தயாரிப்பதற்கு உற்பத்தி செய்வதற்கு ஒரு கிராமம் என்ற வகையிலே ஒரு திட்டத்தை ஆரம்பிப்போம். දැන් අපිට තියෙන කර්මාන්ත පුර. இப்போது எங்களுக்கு இருக்கின்றது கைத்தொழில் பேட்டை. අපේ ඉන්ඩස්ට්‍රියල් සෝන් තියෙනවා මඩකලපුවේ. மட்டக்களப்பிலே கைத்தொழில் பேட்டை ஒன்று இருக்கின்றது. මම ඒ අය මේ රැස්වීමෙන් පස්සේ හම්බෙනවා. இந்த கூட்டத்துக்கு பிறகு அவர்களையும் சந்திக்க இருக்கின்றோம். අපේ ඉන්ඩස්ට්‍රියල් සෝන් තියෙන්නේ හරි අමුතු විදියට. எங்கள் இண்டஸ்ட்ரியல் ஜோன் இருப்பது ஒரு வித்தியாசமான முறையிலே. එක සෝන් එකක ගොඩක් දේවල් තියෙනවා. ஒரு ஜோனில் நிறைய விடயங்கள் இருக்கிறது. හැබැයි එක දෙයක්වත් සාර්ථක නැහැ. ஆனால் ஒன்று கூட சிறப்பாக இல்லை. ඒ ඉන්ඩස්ට්‍රියල් සෝන් වල යකඩ වැඩ පොළක් තියෙනවා. அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோனில் இரும்பு வேலை செய்பவரும் இருக்கின்றது. බේකරි කෑමක් හදනවා. பேக்கரி உற்பத்திகளும் இருக்கிறது. මාළු කෑමක් හදනවා. மீன் உற்பத்திகளும் இருக்கிறது. සමහර තැන්වල කොණ්ඩෙක් කපනවා. சில இடங்களில் முடியும் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். හුඟක් තැන්වල ඉන්ඩස්ට්‍රි නැහැ මිනිස්සු පදිංචි වෙලා ඉන්නවා. சில இடங்களிலே கைத்தொழில் இல்லை, ஆனால் மக்கள் இருக்கின்றார்கள். පටන් ගත්ත කෙනා නෙමෙයි දැන් ඉන්නේ වෙන කෙනෙක්. ஆரம்பித்தவர் அல்ல, இப்போது இருப்பது வேறு ஒருவர். සැලැස්මක් නැහැ. அவர்களிடம் ஒரு திட்டம் இல்லை. ඒගොල්ලෝ කරලා තියෙන අන්තිමට කර්මාන්ත පුරයක් හදලා ඉඩම් වෙන්දීසි කළා වගේ එකක්. அவர்கள் கைத்தொழில் பேட்டை ஒன்றை ஆரம்பித்து அவர்கள் காணிகளையே விற்பனை செய்திருக்கின்றார்கள். සමහර අය ඉන්න ඒගොල්ලෝ ව්‍යාපාරයක් කර්මාන්තයක් කරන්නේ නැහැ. ඉඩම වැලියු කරලා හැමදාම වෙන කෙනෙකුට පවරනවා. சிலர் இருக்கின்றார்கள், அந்த கைத்தொழில் பேட்டையிலே இருக்கின்ற காணியை விளைவு செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற முயற்சிகளில் மாத்திரம். එතකොට ඒගොල්ලෝගේ ව්‍යාපාරය මොකද්ද? அவர்களின் உற்பத்தி என்னவாக இருக்கும்? ඉඩම් වෙන්දීසි කිරීම. காணி விற்பனை செய்வதாகத்தான் இருக்கும். මේ ක්‍රමේ නවත්තන්න ඕන. இந்த முறையை நிறுத்த வேண்டும். ඒක නිසා අපි අලුතෙන් හඳුනාගත්ත කර්මාන්ත පුරවල කර්මාන්තයට කර්මාන්ත පුරයක් හදන්න ඕන. one industry one zone ක්‍රමයකට අපි මාරු වෙන්න ඕන. ஆகவே நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட கைத்தொழில் பேட்டையிலே தெரிவு செய்யப்பட்ட கைத்தொழில்களுக்கு அந்த கைத்தொழிலுக்குரிய களம் அமைக்க வேண்டும். එතකොට එතන ඒ ඉන්ඩස්ට්‍රියට අදාළව ඉන්න බයර්ස්ලා මීටින් එකක් කරන්න පුළුවන්. அப்போது அங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அங்கேயே இருக்கின்ற சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். මඩකලපු දිස්ත්‍රික්කය ගත්තොත් මම උදාහරණයකට හිතනවා මාළු කරවල ආශ්‍රිත කර්මාන්තය දියුණු කරන්න පුළුවන් හොඳම ක්‍රමයක් එතන තියෙනවා. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே உதாரணத்துக்கு நாங்கள் சிந்திக்கின்றோம், மீன் அதே போல் கருவாடு உற்பத்தியை மிக சிறந்த முறையிலே செய்ய முடியும் என்று. ඒ වගේම ගොවි ජනතාවගේ නිෂ්පාදන දියුණු කරන්න පුළුවන් අවශ්‍ය හැකියාවක් එතන තියෙනවා. விவசாயிகளின் உற்பத்தியை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டம் அங்கே இருக்கு என்று நம்புகின்றோம். අපි ගත්තොත් ඔටමාවඩි වල ඉඳලා එරාවුරු වල කාත්තන්කුඩි කලවංචිකුඩි දක්වා මේ හැමතැනම මේ හැම ප්‍රදේශිකම ජනතාව දවන්ත විදිහට ව්‍යාපාර කරනවා කර්මාන්ත කරනවා කාර්යයක්වත් උදව්වක් නැතුව. ஓட்டமாடியிலிருந்து காத்தாங்குடி ஏறாரூடாக கலஞ்சிக்குடி வரை பாரிய அளவிலே அவர்கள் உற்பத்தியை செய்கின்றார்கள், யாரோட உதவியிலும் இல்லாமல். ඒගොල්ලන්ට ලොකු ශක්තියක් අපි දෙන්න ඕන. அவர்களுக்கு ஒரு பாரிய சக்தியை நாங்கள் வழங்க வேண்டும். අන්නේ දේ පටන් ගන්න තමයි මේ වැඩසටහන අපි ආරම්භ කරන්නේ. அதனை நாங்கள் ஆரம்பிப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம். ඒකින්ද ඔබ සුළු වෙන්න පුළුවන්
පොඩි වෙන්න පුළුවන්. හැබැයි ඔබේ මනස පොඩි වෙන්න හොඳ නැහැ. நீங்கள் சிறிய விடயத்தை சிந்திப்பவராக இருக்க முடியும், ஆனால் உங்கள் மனது சிறிய விடயங்களை சிந்திப்பதாக இருக்கக்கூடாது. ඔබේ හැමෝගෙම බලාපොරොත්තුව තියෙන්න ඕන අපි අද මේ පටන් ගන්න ව්‍යාපාරය අපනයනය කිරීම දක්වා ලෝකයට තමන්ගේම බ්‍රෑන්ඩ් එකක් හඳුන්වා දීම දක්වා යනවා කියලා. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். இன்று நாங்கள் ஆரம்பித்த இந்த திட்டம் எதிர்காலத்திலே வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு திட்டமாக மாற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். හැම කෙනෙක්ම එහෙම උත්සාහ කරන්න. அனைவரும் இதற்கு முயற்சிக்க வேண்டும். කාටවත් බෑ කියලා බෑ. யாருக்கு முடியாது என்று இல்லை, නෑ කියලා දෙයක් නෑ. இல்லை என்று இல்லை. අපි හැමෝටම පුළුවන්. எங்கள் அனைவராலும் முடியும். එකම දේ තියෙන්නේ ඒ සඳහා වන උවමනාව තියෙන විතරයි. அதற்கான ஒரு தேவைப்பாடு உருவாகுவதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. වාසනාව ගැන විශ්වාස කරන්න. அதிர்ஷ்டத்தை பற்றி நீங்கள் நம்புங்கள். තමන් ගැන ඊට වැඩි විශ්වාස කරන්න. உங்களை பற்றி அதைவிட நம்புங்கள். තමන් ගැන වැඩිපුර විශ්වාස කරොත් உங்களை பற்றி நீங்கள் நிறைய நம்பினால் වාසනාවත් තමන් එක්ක එනවා. அதிர்ஷ்டமும் உங்களோடு சேர்ந்து வரும். ඒක හොඳටම තේරුම් ගන්න පුළුවන් அதனை நன்றாக உங்களால் யோசிக்க முடியும். අන්දු දිසානායක සහෝදරයා. அன்று திசாநாயக தோழர் அவர்களை பற்றி අපේ எங்களிடம் අපි වෙනස් කරපු විදිය අනුව நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த விதத்தில், අපි ජයග්‍රහණය ලැබපු විදිය අනුව நாங்கள் வெற்றி பெற்ற விதத்தில் ඔබට ඔබේ ව්‍යාපාර ජයග්‍රහණය ගන්නත් පුළුවන්. நீங்கள் உங்கள் வியாபாரத்தை வெற்றி பெற முடியும். අවසානයේ අපිට මේ රට දිනවන්නත් පුළුවන්. இறுதியாக இந்த நாட்டை வெற்றி அடைய செய்ய முடியும். ඒ වෙනුවෙන් அதற்காக අපි හැමදාම ඔබත් එක්ක ඉන්නවා. நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கின்றோம். අද මේ පටන් ගත්ත ව්‍යවසාය ව්‍යාපාර දියුණු කිරීමේ ජාතික වැඩපිළිවෙල இன்று நாங்கள் ஆரம்பித்த விவசாயிகளையும் தொழில் முனைவோர்களையும் அபிவிருத்தி செய்கின்ற இந்த வேலை திட்டம் අපේ කර්මාන්ත අමාත්‍යාංශයේ පාර්ට්නර් බැංකුව හැටියට සහායක බැංකුව හැටියට எங்களுடைய கைத்தொழில் அமைச்சின் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வங்கி என்ற வகையிலே ප්‍රාදේශීය සංවර්ධන බැංකුව ඉතාම සාර්ථක කරන බව මට ගොඩක් විශ්වාසයි. பிரதேச அபிவிருத்தி வங்கியை நாங்கள் நிச்சயமாக வெற்றி பயணத்தை நோக்கி எடுத்து செல்வோம் என்று கூறப்படுகின்றோம். ඒ සඳහා ඔබ හැමදෙනාටම ශක්තිය ධෛර්ය පාර්ථනා. அதற்காக உங்கள் அனைவருக்கும் சக்தியின் தைரியம் கிடைக்க வேண்டும். योजने करने MID अब्दुल मजीद सभा निष्पादने सह प्रवर्तक किरीम கொள்ளுதல் செய்வதற்காக पूर्ण शाखा योजने करने दी नमस्क जीवंत उपयोग करने अंशक मिले गनीमत विजय रत्न सह सचिव अंशक मिले அம்பாரக்கிளை ஆர்ஜி சோமசுரி அரிசி ஆலை உற்பத்தி अपार शाखा योजने करने जगत केवल पूर्ण शाखा योजने करने योगी कतिशा उम्मा महत्या वरुकर महत्या सदना विजय सदना கல்முனை கிளை முஸ்தபா ஃபசீல் கான் मुस्ताफा फसील खान रेजिमेंट में निष्पादन से इंडिया कुछ का बरकत खाते सुना ट्रैक्टर आप मिले दिए नहीं बड़े கொக்கடிச்சாலை கிளை மகேஷ் सना सेक्शन में आप मिले दिए नहीं सुना ஏராவு கிளை ஏஎம் கஸ்தகீர் தரமுதிரி உற்பத்திக்காக तस्करी खाते निष्पादन सदना ஏராவு கிளை எஸ்எஸ் சதா தரமுதிரி உற்பத்திக்காக கரோஜி குடி குடை சுதா வெற்றிலை உற்பத்திக்காக उदरण शाखा में की नाला तंबी पूर्ण का सदना வடகிழக்கு இரண்டாம் கிளை சுகிதா தேவி சூரிய தகடு பொருத்துதல் சேவைக்காக தரணன் ஸ்டுடியோ விருத்திக்காக मरगल शाखा में சென்னை கிளை எஸ் ரூபன் பிரசாந்த் புகைப்பட தொழில் விருதுக்காக தேவைக்காக मुतुर शाखा योजने क्रम से पार्टी உற்பத்தி தேவைக்காக मुतुर शाखा योजने क्रम पीएम தேவைக்காக सदना அக்கரப்பட்ட கிளை 16 पद्धति अपने दिए हैं सदना अंतर्गत शाखा में एमएस मुस्लिफा 16 पद्धति अपने दिए हैं सदना மட்டக்களப்பு கிளை மல்லிகா தேவி